காஞ்சிபுரம் வந்தவாசி சாலையின் நடுவில் உள்ள உக்கலில் மடாவளம் எழுந்தருளி அருள் பாவித்து வரும் ஸ்ரீ காமாட்சி அம்பாள் ஆலயத்தில் சந்திரனை தலையில் மூன்றாம் பிறைச்சந்திரன் சூடிய சந்திர மௌலீஸ்வரர் சன்னதியும் ஸ்ரீ ஜெகத்குரு ஸ்ரீ ஆதிசங்கரர் சன்னதியும் தொழில் வளர்ச்சிக்கு அருள் வழங்கும் பைரவர் சன்னதியும் உடல்நலனை பேணிக்காக்கும் தன்வந்திரி சன்னதியும் அருள்மிகு கணபதி முருகர் சன்னதியும் அமைந்துள்ளது. 72 அடிகொண்ட கிழக்கு ராஜகோபுரம் 73 அடிகொண்ட வடக்கு ராஜகோபுரம் அமையப்பெற்று உள்ளே பிரகாரம் வெளிப்பிரகாரம் நடுவில் மண்டபம் அமையப்பெற்றது மிக பெரிய சிறப்பாகும். வெளியே கருங்கற்களால் கட்டப்பட்ட மதில் சுவரும் அமையப்பெற்று ஆலயம் அழகாக காட்சி தருகின்றது. தீராத நோயையும் தீர்க்கும் தன்வந்திரி பகவான் பற்றிய அரிய தகவல்கள். தன்வந்திரி பகவான் தான் பூமியை தோற்றுவித்தவர் என்றும் இவர் காசியின் மன்னராக கருதப்படுபவர் என்றும் புராணங்கள் சொல்கின்றன. விஷ்ணு புராணத்தின் படி காசியை ஆண்ட திவோதசா என்ற மன்னரின் முன்னோராக தன்வந்திரி கருதப்படுகிறார். இவர் கையில் ஆயுர்வேத நூல் அமிர்த கலசம் ஆகியவற்றை வைத்தபடி காட்சி தருகிறார். தன்வந்திரி நியதியில் அனைத்து மருத்துவ செடிகள் பற்றிய குறிப்புகளும் உள்ளன. இந்து புராணங்களின் படி மருத்துவத்தின் கடவுளாக போற்றப்படுபவர் தன்வந்திரி பகவான். இவர் மனிதர்களுக்கு மட்டுமல்ல அனைத்து தெய்வங்களுக்கும் மருத்துவராக கருதப்படுகிறார். மகாவிஷ்ணுவின் தசாவதாரங்களில் ஒன்றாக குறிப்பிடா விட்டாலும் தன்வந்திரி மகாவிஷ்ணுவின் அவதாரங்களில் ஒன்றாக குறிப்பிடப்படுகிறார். பழங்கால மருத்துவம் என போற்றப்படும் ஆயுர்வேத மருத்துவ முறையை அளித்தவர் இவரே. அதனால் இவரை ஆயுர்வேதத்தின் தந்தை என்றும் குறிப்பிடுகிறார்கள். புராணங்களின் படி மரணம் இல்லாத நிலையை பெற வேண்டும் என்பதற்காக தேவர்களும் அசுரர்களும் அமிர்தத்தை எடுப்பதற்காக பார்க்கடலை கடைந்தனர். அப்போது ஐப்பசி மாத தேய்பிறையின் 13வது நாளில் பார்க்கடலில் இருந்து வெளிப்பட்டவரே தன்வந்திரி பகவான். இவர் அவதரித்த தினத்தையே தந்தேராஸ் தேசிய ஆயுர்வேத தினமாக வடஇந்தியர்கள் கொண்டாடுகிறார்கள்.